ஹாய் கேஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் தான் உங்கள் vlog with சஞ்சய் பேசுகிறேன். கண்டென்ட் கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டர் பற்றி தான். திடீர்னு அந்த எக்ஸாஸ்டர் பற்றி கண்டென்ட்டு போடுறோன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து எக்ஸாஸ்டர் போட்டிருந்தான், டிபி கில்லரோட யூஸ் பண்ணிருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க 10,000 கிட்ட. டிபி கில்லர் யூஸ் பண்ணியும் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்படி ஃபைன் போடலாமா, எதுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, நான் இப்போ இந்த எக்ஸாஸ்ட் எதுக்கு மாட்டிகிட்டு வந்தேன்னா, வீட்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு, நான் மாட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி, ஏதோ ஒரு கண்டென்ட் எடுப்போம் இதை பற்றியே அப்படின்னா எக்ஸாஸ்ட் மாட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாஸ்ட் அலோ இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 டெசிமல்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆர்டிஓ ரூல்ஸ் படி. இது 80 டெசிமல் இருக்கா, 120 டெசிமல் அப்படி இருக்கும். சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் வித்தவுட் டிபி கில்லரில். வித் டிபி கில்லர் போட்டால் அவங்க சொல்கிற 80 டெசிமல்குள்ளே வரலாம். இன்னொன்று செக் பண்ணி பார்க்கல 80 டெசிமல்குள்ளே இருக்கா அப்படின்னு. ஆனால் சவுண்டு ரெடியூஸ் ஆயிடுது டிபி கில்லர் போட்டாலே. நீங்கள் எக்ஸாஸ்டர் வச்சுருக்கவங்க நோட் பண்ணி பார்த்துருக்கலாம். வித் டிபி கில்லர் இல்லாமல் சவுண்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எக்ஸாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்க. அப்படி இருந்தும் ஃபைன் போடுறாங்க. சவுண்டு டிபி கில்லர் இருந்தால் அவ்வளோவா வரதில்லை. ஏன்னா சொல்லப்போனால் அதுதான். இப்போ செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ சைலன்சர் வித் டிபி கில்லரோட போட்டிருக்கான். ரேவ் பண்ணால் சவுண்டு பைக்லேருந்து வரதான் செய்யும். மீட்டர் வச்சு செக் பண்ணால் கூட ஓகே, மீட்டர் வச்சு செக் பண்ணவும் மாட்டுறாங்க. ரேவ் பண்ணி பார்த்து லைட்டாக சவுண்டு வந்தாலும் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்டாக இருக்கிறனால பிடிச்சிட்றாங்க. ஆர்டிஓ ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. கூகுளில் டைப் பண்ணி பார்த்ததுக்கு நான் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். 80 டெசிமல்குள்ளே இருந்திருந்தால் இந்த எக்ஸாஸ்டாக இருந்தாலும் அலோடு தான் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெசிமல் மீட்டரை வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. நான் சைடில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சவுண்டு கேட்போம் எப்படி இருக்குன்னு. எக்ஸாஸ்ட் சவுண்டு டிபி கில்லர் போடலன்னா, டிபி கில்லர் போட்டு உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் பைக் எப்படி இருக்குன்னு. சவுண்டு எந்தளவுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இருங்க, கியரில் இருக்குது. நியூட்ரல் பண்ணிடுவோம். இப்போ சவுண்டு கேட்பீங்க. இப்போ ஐடியலில் இருக்குது. ஐடியலில் கொஞ்சம் சவுண்டு கேட்க தான் செய்யுது. த்ராட்டில் பண்ணால் சவுண்டு வரதான் செய்யும். நம்ம த்ராட்டில் பண்ணாலே சவுண்டு வருது. ஃபுல்லாக பப்ளிக் பிளேஸாக இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணல, அதை நிறுத்திக்கிறேன். நான் உங்களுக்கு டிபி கில்லர் போட்டு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நாய்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு நான் டிபி கில்லர் போட்டு ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம டிபி கில்லர் மாட்டியாச்சு. டிபி கில்லரோட இப்போ சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஓரளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு டிபி கில்லர் போட்டதுலேருந்து. ஐடியில் இருக்கனால லைட்டாக சவுண்டு வரதான் செய்யும். த்ராட்டில் பண்ணால் சவுண்டு வரும். த்ராட்டில் பண்ணுற சவுண்டு கேட்டிருப்பீங்க. த்ராட்டில் பண்ணால் பைக்லேருந்து சவுண்டு வரதான் செய்யும். நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குது, இந்த நாய்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகுதா, சிட்டி ஸ்பீட் லிமிட்டுக்கு இது ஓகேவா அப்படின்னு நான் பைக்கை ரைட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அதாவது இப்போ நான் மைக்கை நான் வெளியவே எடுத்து விட்டுட்டேன். டிபி கில்லர் போட்டு நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஒரு 30 மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சவுண்டு எனக்கு மைக்கில் கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரில. சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாய்ஸு ரெடியூஸ் ஆகிருக்கா நீங்கள் ஓட்டுறத விட? இப்போது நிறைய பேர் எக்ஸாஸ்டரை யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. டிபி கில்லர் இல்லாமல் சொல்கிறேன் நான். டிபி கில்லர் போடுறதுக்கப்புறம் நாய்ஸ் எந்தளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு எக்ஸாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது ரொம்பவே கம்மி தான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸாஸ்டில் வர நாய்ஸ் இப்போ டிபி கில்லர் போட்டதுக்கப்புறம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸாஸ்டர் போட்டு ஓட்டினதை சிட்டி ஸ்பீட் லிமிட்டுக்கு இது ஓகேவா, சிட்டிக்குள்ளே இந்த சவுண்டு ஓகேவா இருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ்.